வணக்கம். சமயோசித அறிவு அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு முட்டை வியாபாரி சாலை வழியாக முட்டை வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிரில் கல் இடறி அந்த முட்டையெல்லாம் கொட்டிடுச்சு. முட்டை எல்லாம் கொட்டிட்டு எல்லா முட்டையும் உடஞ்சி போயிடுச்சு. அந்த அந்த சூழலை எப்படி அவர் சமாளிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப கண் கலங்கி அழுதுட்டு இருந்தார் அந்த தம்பி. தெருவில் சாலையில் அவரை சுற்றி கூட்டம் கூடிடுச்சு. என்ன ஏன் தம்பி அழுகிற அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள முட்டைகள்லாம் என் சைக்கிளில் வச்சு கீழே கொட்டிட்டேன். இப்போ எங்கள் முதலாளி திட்டுவார், நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னாரு. அவரை சுற்றி கூட்டம் கூடிட்டு இருந்தது. இவர் ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வராரு. தம்பி, இதுக்காகலாம் அழாத, இந்த ஒரு 100 ரூபா வச்சுக்கோ, இதுக்கு நீ முட்டையை வாங்கி உங்கள் முதலாளிகிட்ட நீ சரி பண்ணிக்கோ, உன்னுடைய தொழிலை விரிவுபடுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் கூட்டம் ஒவ்வொருத்தரும் அவங்களால இயன்ற அளவுக்கு 50, 100 நிறைய பணம் அந்த தம்பிக்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு 1000 ரூபாய் இவருக்கு தேவை இருந்தது. ஆனால் 2000 ரூபாய்க்கு மேலே பணம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. உடனே சரி, எல்லாருக்கும் நன்றிங்க, எனக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து சைக்கிளை எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, தம்பி, நாங்கள்லாம் உதவி செஞ்சதுக்கு எங்களுக்கு நன்றி சொன்னேன், முதல்ல உதவி செஞ்சாரே அந்த பெரியவருக்கு நீ நன்றி சொல்லுப்பா, அவர் தான் இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவர் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, அந்த பெரியவர் தெரியுமா அவனுக்கு அப்படின்னா, அந்த பெரியவர் தான் சார் எங்கள் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி இருந்துன்னு அந்த இடத்துலேருந்து அசந்து நகர்ந்து போகிறாரு. எப்போவுமே அந்த சமயோசித அறிவு அந்த முதலாளிக்கு இருந்ததுனால அந்த பையனுக்கும் நஷ்டம் இல்லை, அந்த முதலாளிக்கும் நஷ்டம் இல்லை. இதில் ஏதாவது மாற்றங்கள், சில வித்தியாசங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.